ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். நாளிலும் எபிரேயர் 1வது அதிகாரத்தை நாம் தியானிக்கலாம். தேவ தூதர்களும் கர்த்தரின் தூதனாகிய கிறிஸ்துவும் என்கிற தலைப்பின் கீழாக இந்த செய்தியை நாம் கற்றுக்கொள்ள முடியும். தேவ தூதர்கள் என்போர் மனித குலத்துக்கு எவ்வளவு வேறுபட்டவர்களோ அதே போலத்தான் திருத்துவ தேவனிலிருந்தும் அவர்கள் வேறுபட்டு காணப்படுகிறார்கள். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி இவர்களிலிருந்து வேறுபட்டவர்களாகத்தான் தேவதூதர்கள் இருக்கிறார்கள். பழைய ஏற்பாட்டில் இந்த தேவதூதர்கள் என்கிற வார்த்தையானது 108 முறையும், புதிய ஏற்பாட்டில் 165 முறையும் இது குறிப்பிடப்பட்டுள்ளது. தேவதூதர் என்கிற வார்த்தை சில நேரங்களில் மனிதர்களை குறிக்கவும் இங்கே வேதத்திலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. கர்த்தரின் தூதன் என்கிற வார்த்தையானது கிறிஸ்துவின் பழைய ஏற்பாட்டு நிழல் உருவமாக காணப்படுகிறது. இந்த வார்த்தையை எபிரேய மொழியில் மலாக் என்று சொல்லி அழைக்கிறார்கள். கிரேக்க மொழியில் ஏங்கலோஸ் என குறிப்பிடப்படுகிறது. தூதர்கள் தேவனின் சிருஷ்டிகளாகத்தான் இருக்கிறார்கள். கொலோசியர் 1:16 நாம் பார்க்க முடியும். தூதர்களினுடைய எண்ணிக்கை எவ்வளவு என தெரியாது. சங்கீதம் 68:17 படி இவை தேவ புத்திரர்கள், அதாவது எபிரேயத்தில் பெனே எலோஹிம் என அழைக்கப்படுகிறார்கள். ஆனால் கர்த்தரின் புத்திரர்கள் என அவர்கள் அழைக்கப்படுவதில்லை. பழைய ஏற்பாட்டில் கர்த்தரின் தூதன் என வருகின்ற வார்த்தையானது கிறிஸ்துவை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக காணப்படுகிறது. ஆகவே தேவ புத்திரர்கள் என்று தேவதூதர்கள் அழைக்கப்படுகிறார்கள். கர்த்தரின் புத்திரர் என்று அழைக்கப்படுவதில்லை. கர்த்தருடைய தூதன் என்று சொன்னாலே பழைய ஏற்பாட்டில் அது இயேசு கிறிஸ்துவை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆதியாகமம் 16வது அதிகாரம் 7-13 வரையிலும் படித்து பார்க்கும் பொழுது அதிலே வருகிறது, கிறிஸ்துவை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. யாத்திராகமம் 3வது அதிகாரம் 2ஆம் வசனம் 6ஆம் வசனம் மோசேக்கு தரிசனமான கர்த்தரின் தூதன் இங்கே இயேசுவை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் கிதியோனுக்கு தரிசனமாகும் பொழுது 12வது வசனம் 14வது வசனத்திலேயும் இங்கே கிறிஸ்துவை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. 13வது அதிகாரத்திலும் 22-23 வசனங்களிலே கர்த்தருடைய தூதன் என்று வருகிற வார்த்தையானது இயேசு கிறிஸ்துவை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. புதிய ஏற்பாட்டில் கிறிஸ்து மனித குமாரனாக அவதாரம் எடுத்து வந்த பின்பாக கர்த்தருடைய தூதன் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்படவில்லை. பிதாவினால் அனுப்பப்பட்டவரும் தேவனை வெளிப்படுத்தினவருமாகிய கர்த்தருடைய தூதனான கிறிஸ்து திருத்துவத்தினுடைய 2வது நபராக அவர் காணப்படுகிறார். இவர் தேவதூதரிலும் விசேஷித்தவர் என்பதை அங்கே அடையாளம் காட்டும்படியாகத்தான் இந்த முதல் அதிகாரத்திலே இங்கே எபிரேய ஆக்கியோன் எழுதுகிறார். எபிரேயர் முதல் 2 அதிகாரங்களிலே 11 முறை தேவதூதர் என்கிற வார்த்தையானது பயன்படுத்தப்படுகிறது. முதல் அதிகாரத்தில் 6 முறை கிறிஸ்துவுடன் ஒப்பிட்டு அவரது தேவத்தன்மையை வெளிப்படுத்துகிற வகையில், அதாவது தேவதூதரிலும் இயேசு கிறிஸ்து எவ்வளவோ விசேஷித்தவர் என்பதை காட்டும்படியாக முதல் அதிகாரத்தில் எபிரேய ஆக்கியோன் இங்கே எழுதுகிறார். 2வது அதிகாரத்தில் மனிதனுடைய தொடர்பிலே இந்த வார்த்தையானது பயன்படுத்தப்படுகிறது. இந்த 14 வசனங்களிலே தேவதூதர்கள் என்பது யாரு, கர்த்தரினுடைய தூதனாகிய கிறிஸ்துவினுடைய மகிமை என்ன என்கிற காரியத்தை தான் இந்த முதல் அதிகாரத்தில் எழுதியிருக்கிறார். தேவதூதர்கள் என்று சொன்னாலே அவர்கள் செய்தியை சுமக்கிறவர்கள். அதாவது வசனம் 6 படி இயேசு கிறிஸ்து பிறந்தபோது அவரை இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்தும்படியாக தேவதூதர்கள் அந்த செய்தியை சுமந்து ஆங்காங்கே நாம் 4 சுவிசேஷங்களிலும் பார்க்கும் பொழுது பரபரப்பாக காணப்பட்டதை நாம் காண்கிறோம். ஆனால் இவரோ அந்த சுமந்து வந்த செய்தியாக காணப்படுகிறார். வசனம் 2 படி இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் திருவலம் பற்றினார். இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களை உண்டாக்கினார். இப்படிப்பட்ட ஒரு திருத்துவத்தினுடைய 2வது நபரை குறித்த செய்தியை சுமந்து வந்தவர்கள்தான் தேவதூதர்கள். ஆனால் இவரோ அந்த செய்தியாகவே இருக்கிறார். இவர்கள் வெறும் தேவதூதர்கள். ஆனால் இயேசுவை குறித்து தேவகுமாரன் விசேஷித்த நாமம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை 4வது வசனத்திலே பார்க்கிறோம். இவர் தேவதூதரை பார்க்கிலும் எவ்வளவு விசேஷித்த நாமத்தை சுதந்திரித்து கொண்டாரோ அவ்வளவு அதிகமாய் அவர்களிலும் மேன்மை உள்ளவரானார் என்று பார்க்கிறோம். வசனம் 7 படி தேவதூதர்கள் காற்றும் அக்னி ஜுவாலைகளுமாகத்தான் தேவனால் பயன்படுத்தப்படுகிறார்கள். ஆனால் இவரோ தேவனுடைய சொரூபமாகவே இருக்கிறார், அவருடைய சாயலாகவே இருக்கிறார். வசனம் 3 படி
இவர்கள் தேவதூதர்கள் தேவனுடைய கரத்தின் கிரியைகளாகத்தான் இருக்கிறார்கள். ஆனால் இவர் தேவனுடைய மகிமையின் பிரகாசமாக இருக்கிறார் என்று வசனம் 3 பார்க்கிறோம். கிறிஸ்துவினால் தாங்கப்படக்கூடியவர்களாக இவர் இருக்கிறார். ஆனால் சகலத்தையும் தாங்குகிறவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். தேவதூதரையும் சேர்த்தே அவர் பராமரிக்கிறவராக அவர் இருக்கிறார். அந்த ரட்சிப்பின் கிரியைகளில் விசுவாசிப்போருக்கு உதவுகிறவர்களாக தேவதூதர்கள் இருக்கிறார்கள். நம்ம ரட்சிப்பை சுதந்தரிக்க போகிறவர்களாக அழைக்கப்பட்டிருக்கிறோமே, நமக்கு ஊழியம் செய்யும்படிக்கு இவர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாக இருக்கிறார்கள் என்று வசனம் 14 இந்த எபிரேய ஆக்கியோன் குறிப்பிடுகிறார். ஆனால் இயேசுவை குறித்து 3வது வசனத்திலே மனிதருக்கு பாவ சுத்திகரிப்பை உண்டாக்கினார். தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பாரிசத்திலே உட்கார்ந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இவர் தேவனுடைய சிருஷ்டிகளாக தேவதூதர்கள் இருக்கிறார்கள். வசனம் 7 இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சிருஷ்டிக்கிறவர் என்று சொல்லி பார்க்கிறோம். இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். இவரே சிருஷ்டிகர் என்று சொல்லி பார்க்கிறோம். பிதாவினுடைய ஊழியக்காரர்களாக தேவதூதர்கள் இருக்கிறார்கள். இவர் பிதாவின் குமாரனாக இருக்கிறார். வசனம் 5 எப்படி எனில், நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன் என்றும் நான் அவருக்கு பிதாவாயிருப்பேன், அவர் எனக்கு குமாரனாயிருப்பார் என்றும் அவர் தூதர்களில் யாருக்காவது எப்போதாயிலும் சொன்னதுண்டா? அதாவது அவர்கள் பிதாவின் ஊழியக்காரர்கள், இவர் பிதாவின் குமாரனாக இருக்கிறார். தூதர்கள் படைக்கப்பட்டபடினாலே அவர்களுக்கு தொடக்கம் காணப்படுகிறது. ஆனால் இவர் ஆதி அந்தம் இல்லாத ஒரு ஆண்டவராக இவர் இருக்கிறார் என்கிற காரியத்தை நாம் கற்றுக்கொள்ள முடிகிறது. தொழுகிறவைகள் இவைகள் ஆண்டவரை தொழுகிறவைகளாக இருக்கிறார்கள். தமது முதற் பேரானவரை உலகத்தில் பிரவேசிக்க செய்தபோது தேவதூதர் யாவரும் அவரை தொழுது கொள்ள கடவர்கள் என்றார். அதாவது தேவதூதர்கள் அவர்கள் இயேசுவையும் தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி அழைக்க அங்கே அவர்களுக்கு கட்டளை கொடுக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவோ தொழுகைக்குரியவராக இருக்கிறார். அதாவது தேவதூதர்கள் தேவனுடைய குமாரனை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி இவர் தொழுகைக்குரியவராக காணப்படுகிறார். சிங்காசனத்தின் முன் போற்றும் பணிவிடை ஆவிகள் இவர்கள். ஆனால் ஆண்டவர் சிங்காசனம் உடையவராக இருக்கிறார். அதே போல அரசனின் சேவகர்களாக இவர்கள் 14வது வசனத்தின்படி இருக்கிறார்கள். இவர் அபிஷேகம் பண்ணப்பட்ட அரசராக இருக்கிறார். 8, 9வது வசனத்தின்படி குமாரனை நோக்கி, தேவனே, உம்முடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது, உம்முடைய ராஜ்யத்தின் செங்கோல் நீதி உள்ள செங்கோலாக இருக்கிறது, நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்திருக்கிறீர். ஆதலால் தேவனே, உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும் ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார் என்றும், கர்த்தாவே, நீர் ஆதியிலே பூமியை அஸ்திபாரப்படுத்தினீர், வானங்கள் உம்முடைய கரத்தின் கிரியைகளாய் இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு அரசராக இயேசு கிறிஸ்து இங்கே எபிரேய ஆக்கியோனால் காட்டப்படுகிறார். வலது பாரிசத்தில் உட்காரும் பதவிக்கு ஒருபோதும் தகுதியற்றவர்கள்தான் இந்த தேவதூதர்கள். மேலும் நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பாரிசத்திலே உட்காரும் என்று தூதர்களில் யாருக்காவது எப்போதாகிலும் அவர் சொன்னதுண்டோ? இங்கே அப்படிப்பட்ட ஒரு தகுதியற்றவர்கள்தான் தேவதூதர்கள். ஆனால் வலது பாரிசத்தில் உட்காரும் பதவியை இவர் பெற்றிருக்கிறார் என்கிறதை இந்த எபிரேய ஆக்கியோன் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். இத்தகைய மேலான கிறிஸ்துவைத்தான் நாம் தேவனென்று கொண்டாட அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவரை தூதருக்கு சமமாக்குவதையும் தூதர்களை வழிபடுகிறதையும் தவறென்று நம்ம நினைத்து அதனை மற்றவர்களுக்கு பறைசாற்றுகிற ஒரு பணியை கூட நாம் பெற்றிருக்கிறோம். தூதர்களுக்கென்று ஆராதனைகள், தூதர்களுக்கென்று விசேஷித்த நாட்கள், இப்படியெல்லாம் ஊழியர்களுக்கென்று விசேஷித்த நாட்கள் என்றெல்லாம் கொண்டாடப்படுகிறது. தொழுகைக்குரியவர் இயேசு கிறிஸ்து ஒருவரே. தொழுகைக்கு தகுதியானவர், சிங்காசனமுடையவர், நமக்காக பாவங்களை நீக்குகிற சுத்திகரிப்பை உண்டு பண்ணினவர், இன்றைக்கும் பிதாவின் சன்னிதானத்திலே நமக்காக பரிந்து பேசுகிற இயேசு. அவர் ஒருவரே நாம் போற்றப்படத்தக்கவர், தொழுகைக்கு தகுதி உடையவர். அவரை ஆராதிப்போம், தொழுது கொள்வோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.